மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்களையும் மரியாதைக்குரிய அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்களையும் வரவேற்கிறோம். மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் ஏற்கனவே 2019 தமிழ்நாடுக்கு நான் தலைவராக இருக்கும்போது பொறுப்பாளராக இருந்தாங்க. அப்போ அண்ணன் ஏடிஎம்கே கூட நாம கூட்டணியில தான் இருந்தோம். அதனால அவர் இன்னும் கொஞ்சம் இலகுவா அவர் தமிழ்நாடு பத்தி தெரிஞ்சுறதுக்கும் அண்ணன் எடப்பாடிட்ட பேசுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி அவர் எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கா ஆர்கனைசேஷன்ல அரசியல் ரீதியா மிகுந்த பலம் வாய்ந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதனால அவரோட வியூகங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் வெற்றியை தரும் அப்படின்னு எங்களது மிக நம்பிக்கை. நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இல்ல நான் அதெல்லாம் நாங்க இங்க கருத்து சொல்ல முடியாது. இதெல்லாமே எங்களோட பொறுப்பாளர்களும் தேசிய தலைமையும் இணைந்து எங்களோட கருத்துக்களையும் கேட்டு அவர்கள் முடிவு செய்வது. நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். ஏனென்றால் பியூஷ் கோயல் அவர்கள் தனது வேலைக்கும் பணிக்கும் அரசியல் ரீதியான பணிக்கும் மிக பிரபலமானவர் என்பது எனது டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைவது குறித்து டெல்லி முடிவெடுக்கும் சொல்லியிருந்தீங்க. டெல்லியே வந்தாச்சு, என்ன முடிவு எடுப்பாங்க? இல்ல அதான் டெல்லி வந்தாச்சு. அந்த டெல்லி தான் போயிருக்காங்க பேசுறதுக்கு. நாங்க ஆமா எல்லாமே டெல்லி. நாங்க தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் டெல்லி தலைமை தான். நாங்க எங்க கருத்துக்களை சொல்லலாம், ஆனா முடிவெடுக்கிறது எல்லாமே டெல்லி தான். தேசிய முற்போக்கு கூட்டணிக்குள்ளாக வரக்கூடிய விரும்பக்கூடிய கட்சிகள் வரலாமா? அவங்களுக்கு அழைப்பு இருக்கா? அதிமுகவோட சேர்ந்துதான் வரணுமா? இல்ல அது எல்லாமே நீங்க மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பாரு, அப்ப கேட்டுட்டா பரவாயில்ல. அப்படியா என்ன யார்கிட்ட எத்தனை தொகுதின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை தொகுதி வந்தது? உங்களுக்கு எத்தனை தொகுதி? நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில போட்டி போடுவோம். எத்தனை தொகுதி என்பதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. தேசிய தலைமையும் அதிமுக தலைமையும் முடிவு பண்ணுவாங்க. உங்களுடைய பலம் எவ்வளவுன்னு பாக்குறீங்க? எவ்வளவு தொகுதியில பாஜக நின்று வெற்றி பெறக்கூடிய பலம் இருக்கு? தேசிய ஜனநாயக கூட்டணி நிக்கிற இடங்களில் எல்லாம் வெற்றி பெறும், அவ்வளவுதான். 50 இடத்துல அது நான் சொல்ல முடியாது. நிக்கிற இடத்துல நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கெல்லாம் போட்டி போடுகிறதோ அங்க வெற்றி பெறும். டிஎம்கே will be rooted out. டிஎம்கே இல்லாம பண்ணிடுவோம் நாங்க. நேத்து தாவேகா தலைவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தீங்க, பிழைக்கணும்னா எங்க கூட்டணி வாங்கன்னு சொல்லி. இல்ல இது மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கு ஓட்டணி எல்லாம் பிரியக்கூடாதுன்னு சொன்னதுனாலையும் எங்க மாநில தலைவர் எதிர் கூட்டணி எல்லாம் பிரியக்கூடாது விஜயும் சிந்திக்கணும்னு சொன்னதின் அடிப்படையில என்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. நானும் அது கருத்து என்ன சொன்னேன்னா, விஜய் திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியை பலம் பெறுவதாக மாற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்வோமோ நாங்க செய்வோம். ஆக தனியா நின்னா அவர் என்ன நிலைப்பாடு, அதாவது டிஎம்கேவை தோக்கடிக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாடு தான் அவரோட நிலைப்பாடு. ஆனா தனியா நின்னா அது செய்ய முடியுமான்னு அவர் யோசனை பண்ணணும். அதனால ஒரு வியூகம் வகுக்கும் பொழுது எதிர்கூட்டணியில இருந்தா நல்லதுன்னு நினைச்சாருன்னா அதுக்கு அவர் முடிவு செய்யணும். நான் சொன்னேன் இல்ல அப்படி சொல்லல அவரு. இப்ப இது மாநில நாங்க என்ன இப்ப எத்தனை ஆட்சியிலையா இருக்கோம்? அவரு அப்படிலாம் சொல்லவே இல்லை. திமுக தோக்கடிக்கப்பட வேண்டும் தான் சொன்னாரு. அது சொல்றது சொல்லுவாங்க, பாக்கலாம். நட்பாயிடுவாங்கன்றீங்க. எப்படி வேணாலும் ஆகலாம்.